பிரைஸ் லார்ட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். இன்னைக்கு அநேகருக்குள்ள வர ஒரு கேள்வியை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஒரு 10 பேர் இருக்கிற இடத்துல நான் ஒரு தனிப்பட்ட விதத்தில் ஒரு அபிஷேகத்தையோ இல்லை தனிப்பட்ட தாளந்தையோ நான் வச்சுருக்கேன்னா நான் என்ன பண்ணணும்? இது அநேகருக்கு அதை எப்படி காத்துக்கணும், அதை எப்படி பெற்றுக்கணும் அப்படின்றத பற்றி இந்த வீடியோ நம்ம விரிவாக பார்க்கலாம். முதல்ல பார்த்தீங்க அப்படின்னா, எனக்கு ஒரு ஸ்பெஷல் ஒரு அனாயிண்டிங் வேணும், அந்த ஆண்டவர் அந்த இடத்துல பிரதிபலிக்கணும். இப்போ ஒரு 10 பேர் இருக்காங்க, நானும் எல்லாரும் மாதிரி இருக்கக்கூடாது, நான் ஒரு விசேஷமா இருக்கணும், இல்லை ஆண்டவர் மகிமைப்படுத்தணும் அந்த இடத்துல அப்படின்னு சொல்லி நீங்க நினைச்சீங்க அப்படின்னா, முதல்ல பண்ண வேண்டியது நீங்க எல்லாரும் மாதிரியே சாதாரணமா இருந்துக்கிட்டு, சாதாரணமா எந்திரிச்சிட்டு, சாதாரணமா தூங்கிட்டு, எல்லாரும் மாதிரியே நான் இருப்பேன், ஆனா ஆண்டவர் எனக்கு ஒரு விசேஷ மேன்மை தரணும் அப்படின்னா அது எந்த காலத்தையும் நடக்காத ஒரு விஷயம். முதல்ல எல்லாரை விட நான் ஒரு மேன்மையா ஒரு தனிச்சு தெரியும்னா எல்லாரை விட நீங்க அதிகமா சாக்ரிஃபைஸ் பண்ண ரெடியா இருக்கும். எல்லாரும் பண்ணாத ஒரு தியாகத்தை நீங்க பண்றவங்களா இருக்கணும். பைபிள்ல நம்ம பார்க்கலாம், தானியேல் 1ல அந்த வாலிபர்கள் பாருங்க, எல்லாரும் தான் பாபிலோனுக்கு போயிருக்காங்க. ஆனா அதுல 4 பேர் தான் சொல்றாங்க. 11ஆம் வசனத்துல இருக்கு, தானியேல், அனனியா, மிஷாவேல், அசரியா, இவங்க 4 பேர் மட்டும்தான் அந்த ஒரு விஷயத்த நம்ம சாக்ரிஃபைஸ் பண்ணுவோம், ராஜாவினுடைய போஜனத்தினால் நம்மளை தீட்டுப்படுத்த வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அவங்க நினைச்சதுனால ஆண்டவர் பாருங்களேன், தானியேல் 1:20 இருக்கு, ஞானத்துக்கும் புத்திக்கும் அடுத்த எந்த விஷயத்தில் ராஜா அவர்களை கேட்டு விசாரித்தானோ அதிலே தன் ராஜ்யம் எங்கும் உள்ள சகல சாஸ்திரிகளிலும் ஜோஷியரிலும் அவளை 10 மடங்கு சமத்தராக கண்டார். பாருங்களேன், அந்த அந்த சகல ஞானி, சாஸ்திரி, ஜோசியர் எல்லாரையும் விட 10 டைம்ஸ் இவங்க ரொம்ப அறிவாளிகளா இருக்காங்க. எதனாலனா வேற ஒண்ணுமே இல்லை, எல்லாரும் பண்ணாத ஒரு விஷயத்தை இவங்க பண்ணாங்க, அந்த சாக்ரிஃபைஸ். இப்போ இன்னைக்கு நம்ம அதுதான் பண்ணணும். இப்போ யாருமே உங்க கம்பெனில ஆண்டவரை ஏத்துக்கொள்ளல, நீங்க தான் ஏத்துக்கொண்டிருக்கீங்க அப்படின்னா சும்மா நீங்க போறனால மட்டும் ஆக போறது கிடையாது. ஒரு 2 மணி நேரம் ஜெபம் பண்ணிட்டு போகலாம், இல்லை 2 மணி நேரம் பைபிள் வாசிச்சுட்டு போகலாம். இவங்க அதுதான் பண்ணாங்க, ஆண்டவருக்கு அந்த இடத்துல தியாகம் பண்ணாங்க. அவங்களுக்கு என்ன சாப்பிட ஆசை எல்லாமே வந்திருக்கும் யாருக்குனாலும், ஏன்னா இது ராஜபோஜனம், ராஜாட்ட இருந்து வர்றதான அந்த அதுக்கேத்த மாதிரியான உணவுகள் கண்டிப்பா ரொம்ப ருசிகரமான ஒரு உணவா தான் இருந்திருக்கும். அப்படி பண்ணனால்தான் அந்த 17ஆம் வசனத்துல இருக்கு, இந்த 4 வாலிபருக்கும் தேவன் சகல எழுத்திலும் ஞானத்திலும் அறிவையும் சாமர்த்தியத்தையும் கொடுத்தார். அதுலயும் ஒரு ஆளு விசேஷமா ஆண்டவர் மாத்துறார், தானியேலை சகல தரிசனங்களையும் சொப்பனங்களையும் அறியத்தக்க அறிவுள்ளவனாக்கினார். ஏன் அப்படின்னா அந்த 4 பேர்லயுமே தானியேல் இன்னும் ஒரு படி ஸ்டெப் அதிகமா, எப்படி இயேசு கிறிஸ்து 12 சிஷ்யர்கள்ட்ட ஒண்ணு பேசுவாரு, அடுத்து ஒரு 3 சிஷ்யர்கள், ஏன்னா இவங்க முன்னாடி ஒட்டிட்டே ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே திட்டு வாங்கினாலும் பரவாயில்ல, ஊட்டிக்கிட்டே எங்க போனாலும் ஆண்டவர்கிட்ட போவாங்க. எதுக்குன்னா அப்படி போறவெல்லாம் ஆண்டவர்கிட்ட நம்ம சத்தியத்தை கேட்டுக்கலாமே, இன்னும் கொஞ்சம் நம்ம ஆண்டவர்கிட்ட டைம் ஸ்பெண்ட்னா நம்ம இன்னும் நம்ம சத்தியத்தை கேட்டுக்கலாமே அப்படின்னு சொல்றது. அதுக்கப்புறம் ஆண்டவர் மட்டும் ஸ்பெசிஃபிக்கா தனியா போய் இரவெல்லாம் இருப்பார். அதனால பிதாவாகிய தேவனுடைய செயல்கள் 12 சிஷ்யர்களும் பிசாசை துரத்துனாங்க, அவங்களும் நோய்களை குணமாக்குனாங்க, அது வேற விதமா இருந்துச்சு. அடுத்து பேதுருவோடைய அனாயிண்டிங், யோவானுடைய அனாயிண்டிங் அது கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருந்துச்சு. இவங்க எல்லாத்தையும் விட ஏசப்பாவுடைய அனாயிண்டிங் இருந்துச்சு. ஆனா ஆண்டவர் சொல்லியிருக்காரு, நீ என்னை விசுவாசிக்க என்னை விட அதிகமா தான் செய்வீங்கன்னு சொல்லியிருக்காரு. சொல்றேன், நம்ம எந்த அளவுக்கு சாக்ரிஃபைஸ் பண்ண ரெடியா இருக்கிறோமோ அந்த அளவுக்கு நீங்க ஒரு 10 பேர் மத்தியில நீங்க இருக்கும்போது ஒரு தனிப்பட்ட விதத்துல உங்களுக்கு ஒரு அனாயிண்டிங் ஆண்டவர் தருவார். 2வது பார்த்தோம் அப்படின்னா தனித்து நிக்கணும்னா இயேசுவே அதை தான் நமக்கு சத்தியத்தை சொல்லியிருக்காரு. அன்னைக்கு பொதுவாக பரிசேயர்கள்லாம் அந்த நியாயப்பிரமாணத்தில் ரொம்ப கரெக்டாக இருப்பாங்க. இந்த இடத்துல உபவாசம் பண்ணணும், அந்த ரூல்ஸில் ரொம்ப பர்ஃபெக்டாக இருப்பாங்க. அதே மாதிரி அவங்க ஃபாஸ்டிங் போடுறதா இருக்கலாம், ஒரு நாளைக்கு வாரத்துக்கு 3 டைமு, ஒரு நாளைக்கு இது அவங்க ப்ரேயர் பண்ணுறதா இருக்கலாம், இதுலலாம் ரொம்ப பர்ஃபெக்டாக இருப்பாங்க. அதான் பரிசேயர்னு சொல்கிறாரு. அன்னைக்கு பரிசேயர் ஆயக்காரன் பேசும்போதே நான் கரெக்டாக இருக்கேன், நான் இந்த இடத்துலலாம் நான் இப்படிலாம் உங்களுக்கு நான் ஆண்டவர் கொடுக்கக்கூடிய கணத்தில் அவங்க பர்ஃபெக்டாக இருப்பாங்க. 18:12 இருக்கு, வாரத்தில் 2 தரம் உபாசிக்கிறேன், என் சம்பாத்தியத்தில் எல்லாம் தசம்பாக நான் செலுத்துறேன் அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னா அவர் ஆண்டவர் கொடுத்ததான ரூல்ல ரொம்ப பெர்ஃபெக்ட்டா ரொம்ப நீட்டா செய்யறாங்க. ஆனா ஏசப்பா என்ன சொன்னாங்கன்னா, பரிசேயனுடைய நீதியை பார்க்கிலும் உங்களுடைய நீதி விசேஷமா அதை விட அதிகமா இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. நம்ம பரலோகத்துக்கே போக முடியும்னு சொல்றாரு. 5:20 இருக்கு, வேதபாரகர் பரிசேயர் என்பவர்களுடைய நீதியிலும் உங்கள் நீதி அதிகமா இராவிட்டால்
பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா என்ன அவங்க ஆண்டவர் கொடுக்கக்கூடிய கணத்துல நம்ம இன்னும் அதிகமா நம்ம கொடுக்கணும். ஆண்டவர் அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு உபவாசத்துலயும் ஒரு ஜபத்துலயும் அவங்க இருக்கக்கூடிய அவங்க வந்து 3 நேரம் போட்டாங்கன்னா நம்ம 5 நேரம் 6 நேரம் போடணும். ஆண்டவர் சமூகத்துல அவங்க 2 மணி நேரம் இருந்தாங்கன்னா நம்ம 4 மணி நேரம் இருக்கணும். அவங்க 1 மணி நேரம் வேதத்தை வாசித்தாங்கன்னா நம்ம வந்து 2 மணி நேரம் 3 மணி நேரம் வேதத்தை வாசிக்கணும். ஆண்டவர் சமூகத்துல அப்பனா இடைவிடாமல் நம்ம வந்து ஆண்டவத்துல இருக்கணும். அவங்க வந்து இந்த பர்டிகுலர் டைமுக்கு போனா ஏன்னா அவங்களுக்கு கிடைக்காத பரலோகம் நம்ம கிடைக்க போகுது. ஏன்னா அவங்க இயேசுவை ஏத்துக்கல. அன்னைக்கு இருந்த பரிசேயர்கள் வேத பாரலாம், இன்னைக்கு இருக்க யூதர்கள்லாம் இயேசுவை ஏத்துக்கல. அவங்களுக்கு கிடைக்காத ஒரு பரலோகம் நமக்கு வேணும்னா நம்ம அவங்கள விட ஒரு ஸ்டெப் அதிகமா தான் நம்ம தியாகம் பண்ணணும். ஸோ இதுதான் இயேசு கிறிஸ்துவே நம்மகிட்ட சொல்லியிருக்காரு. ஸோ நம்ம வந்து உண்மையாலுமே ஒரு இடத்துல நம்ம தனித்து தெரியணும், இல்லை நான் ஷைன் பண்ணணும், இல்லை நான் வந்து 10 பேர் 100 பேர் இருந்தாலும் அவங்கள மாதிரி நான் செய்யாமல் நான் வந்து ஆண்டவருக்குள்ளே நான் தனித்து வரணும் அப்படின்னா அவர்களுடைய நீதியை பார்க்கலும். ஒரு சில பேர்லாம் ஆண்டவரை ஏற்றுக்காதவங்களே ரொம்ப பர்ஃபெக்டாக உண்மை உத்தமமாக ரொம்ப நீட்டாக இருப்பாங்க. அவங்களுடைய ட்ரெஸ்ஸிங் சென்ஸில் இருக்கலாம், அவங்க டைம் மேனேஜ்மெண்ட்டில் இருக்கலாம், அவங்களுடைய பேச்சில் இருக்கலாம், அவங்களுடைய உண்மையில் இருக்கலாம், அவங்க பழகிற விதத்தில் இருக்கலாம், இதுலெல்லாம் ரொம்ப பர்ஃபெக்டாக இருப்பாங்க. அப்போது அதை காட்டிலும் நம்ம இன்னும் அதிகமாக இருக்கணும். இன்னைக்கு நிறைய பேர் அவங்க கூட நல்லா தான் இருக்காங்க. நம்ம மக்கள் தான் இன்னைக்கு நிறைய திருட்டு களவு போய் அதெல்லாம் பண்ணிட்டு, ஆனா ஆண்டவர் எனக்கு ஒரு யூனிக் அனாயிட்டிங் தரணும், என்னை ஆண்டவர் ஸ்பெஷலா காமிக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறது வந்து ஒரு டைம் மேனேஜ்மெண்ட் கீப் அப் பண்றதுல கூட நம்ம வந்து பர்ஃபெக்டா அவங்க இருப்பாங்க. நம்ம வந்துட்டு ஐயோ ஆண்டரே கொஞ்சம் ஆண்டரே மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இது பண்றது இதெல்லாமே வந்து ஆண்டவர் அவங்கள விட நம்ம இன்னும் பர்ஃபெக்டா தான் இருக்க சொல்றாரு. ஸோ நம்ம தான் வந்து அவங்களை காட்டிலும் இன்னும் அதிகமா அதுக்கு நம்ம இன்னும் அதிகமா சாக்ரிஃபைஸ் பண்ணணும். ஒரு சில பேருக்கு தனித்து தெரியறவங்களை பார்த்து ஒரு பொறாமை மட்டும் வரும். அப்ப வந்துட்டான் இவங்க பெரிய, இப்ப தானியல் எல்லாம் அந்த வாலிபர்கள் என்ன சொல்லியிருப்பாங்க, தானியம் ஆமா இந்த 4 பேர் தான் பெரியவங்க நினைப்பு அப்படின்ற மாதிரி. ஆக்சுவலி என்ன அப்படின்னா அவங்க பண்ற சாக்ரிஃபைஸ் நீங்க பார்த்தாதான் தெரியும். ஏன்னா ஒரு சில பேருக்கு வெளியே உள்ள க்ளோரி தான் பெருசா தெரியும். ஆமா இவங்களுக்கு என்ன ஒரு பிரச்சனை இல்லை, ஒன்றும் இல்லை எங்க போனாலும் ஒரு ஃபேவர் கிடைக்குது அப்படின்ற மாதிரி. ஆனா அவங்க பிஹைண்ட் த சீன்ஸ்லாம் அவங்க என்ன சாக்ரிஃபைஸ் பண்றாங்க அதை நம்ம உட்காந்து லேர்ன் பண்ணாலே போதும். ஓ இவ்வளோ பண்ணனால்தான் இன்னைக்கு வந்து அவங்க இப்படி இருக்காங்களா அப்படின்ற ஒரு அர்த்தத்துக்குள்ள நம்ம வந்து ஈஸியா வந்துக்கலாம். அடுத்து 3ஆவதா நம்ம இன்னொரு இடத்துல பார்க்கலாம், எப்படி ஆண்டவர் ஒரு மனுஷனுக்கு வந்து ஒரு விசேஷித்த அனாயிட்டிங் தந்தான்னு. அந்த காலத்துல பாத்தீங்கன்னா தீர்க்கதரிசிகளின் புத்திரர், அதாவது ஸ்கூல் ஆஃப் த ப்ராஃபட்ஸ்ன்னு இருக்கும். ஒரு மனுஷர் வந்து ப்ராஃபட்டாக இருந்துட்டாரு அப்படின்னா அவங்களுக்கு பிறக்கிற பிள்ளைகள் இவங்க எல்லாத்தையும் சேர்த்து ஒரு ஸ்கூல் மாதிரி வச்சு அவங்களுக்கு வந்து அதை ட்ரைனிங் கொடுத்து தீர்க்கதரிசியின் புத்திரனே அந்த காலத்துல இருப்பாங்க. அதை ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணவர் வந்து சாமுவேல் தீர்க்கதரிசி. இப்படியே வந்து ஒவ்வொன்றா பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப எலியாவுடைய காலத்திலயும் இந்த தீர்க்கதரிசிகள் புத்திரர் நிறைய பேர் இருக்காங்க, பார்த்துக்கோங்க நிறைய பேர் இருக்காங்க. ஆனா எலியா வந்து எடுத்துக்கொள்ள போறாரு அப்படின்றது அந்த தீர்க்கதரிசனம் எல்லாருக்குமே தெரிஞ்சிருச்சு. அப்ப பாருங்க ஆண்டவர் ஒரு விஷயத்த எல்லாருக்குமே காமிக்கிறாரு. எலியாவை நான் இன்னைக்கு பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ள, அப்ப அவங்க பெற்றுக்கொண்ட அந்த ப்ராஃபட்டிக் வேர்டு வந்து எல்லாருக்கும் வந்திருக்கு. ஆண்டவர் வந்து எல்லார்ட்டையுமே சொல்லிட்டாரு. ஏன்னா அவங்க எல்லாருமே கண்டிப்பா ஒரு தீர்க்கதரிசனத்தை எப்படி பெறணும் அந்த இதுலயே அவங்க லேர்ன் பண்ணிட்டாங்க. சின்ன வயசுல இருந்தே அவங்க லேர்ன் பண்ணவங்க. 2 ராஜாக்கள் 2:3 இருக்கு. அப்பொழுது பெத்தேலில் இருக்கிற தீர்க்கதரிசிகளின் புத்திரர் எலிசாவின் இடத்தில் வந்து, இன்றைக்கு கர்த்தர் உனக்கு எஜமானாய் இருக்கிற உன் எஜமானை உன்னை விட்டு எடுத்துக்கொள்வார் என்பது உனக்கு தெரியுமா என்றார்கள். அதற்கு அவன், எனக்கு தெரியும், சும்மா இருங்கள் என்றான். அப்ப எலியா வந்து என்ன பண்றாருன்னா எலிசாட்ட சொல்றாரு, நான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து பெத்தேல் வரைக்கும் நான் போறேன் அப்படின்னு சொல்றாரு ஆண்டவர். உடனே இவர் சொல்றாரு, நீங்க பெத்தேல் போனால் நான் கூடவே வருவேன் அப்படின்னு சொல்றாரு. அப்படி சொல்லிதான் பெத்தேலுக்கு போறாரு. அங்க பெத்தேல்ல இருக்க தீர்க்கதரிசிகள் மத்த தீர்க்கதரிசிகள் வந்து எலிசாவை பார்த்து சொல்றாங்க, நீ பாரு உன்னுடைய பாச வந்து உன்னை விட்டு ஆண்டவர் எடுக்க போறாரு அப்படின்னா எனக்கு தெரியும், சும்மா இருங்க. ஆனா இவங்க யாருமே நம்மளும் எலியா கூட அடுத்த ஸ்டெப் போவோம்லாம் வரல. அதுக்கடுத்து எலியா பாருங்க, ஆண்டவர் என்னை எரிகோ மட்டும் போக சொல்றாரு, எலிசா நீ இது அப்படின்னு சொல்றாரு. இவர் சொல்றாரு, இல்ல நீங்க எரிகோ பண்ணா நானும் வருவேன் அப்படிங்கிறாரு. உடனே அங்கேயும் போய் அங்க எரிகோல உள்ள தீர்க்கதரிசிகள் புத்திரரும் இதே சொல்றாங்க, ஆண்டவர் இன்னைக்கு பாரு உன்னை எலியா விட்டு உன்னை பிரிக்க போறாரு பாரு அப்படின்னு சொல்றேன். அவன் தர்றாரு, எனக்கு தெரியும், நீங்க சும்மா இருங்க. அதுக்கடுத்து ஒரு இடத்துக்கு ஆண்டவர் வந்து அனுப்புவாரு. ஆண்டவர் எனக்கு யோர்தானுக்கு போக சொல்றாருப்பா, நீ வேணா இங்க இருந்துக்கோ, இதெல்லாம் ஒரு டெஸ்டிங் தான், இருந்துக்கோன்னு சொல்றாரு. இவர் வந்து நான் இருக்க மாட்டேன்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் வந்து நானும் உங்க கூட வரேன்னு சொல்றாரு. இங்க பாருங்களேன், 7ஆம் வசனத்துல இருக்கு, தீர்க்கதரிசிகளின் புத்திரரில் 50 பேர் போய் தூரத்திலே பார்த்து கொண்டு நின்றார்கள். அவர்கள் இருவரும் யோர்தான் கரையிலே நின்றார்கள். இவங்க எல்லாரும் என்ன பண்றாங்க, தூரத்துல பார்த்து நிக்கிறாங்களாம், யாரும் வரல. சரி எலியா கூட வரல, எலியா போறாரு, எலிசா எப்படியும் அழுவாரு. இப்ப நம்ம நினைப்போம்ல, ஒருத்தவங்க யாராவது சென்ட் ஆஃப் பார்ட்டி எல்லாம் அப்ப வைக்கும் போது யாராவது 2 ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க அப்படின்னா சரி நம்ம கூட போவோம், ஒரு
இவங்க மேபி ரொம்ப பெயின்ஃபுல்லா ஃபீல் பண்ணுவாங்க அந்த அப்படிலாம் நினைக்கல. இவங்கள அட்லீஸ்ட் எலிசாவை கம்ஃபர்ட் பண்ணவாச்சும் நம்ம போவோம்னு அங்க இருந்து அந்த 50 பேர் போல. யாரும் போல, எதுவும் பண்ணல. எலிசா மட்டும்தான் ஒவ்வொரு பிளேஸா போறாரு. பரவாயில்ல பரவாயில்ல, நானும் வரேன் நானும் வரேன்ட்டு போறாரு. ஆனா எலிசாக்கு வந்து தெரியவே தெரியாது. இப்படி வந்து என்னோட எலியா வந்து ஒரு கொஸ்டின் கேட்பாரு, நான் ஆன்சர் பண்ணுவேன், எனக்கு ஒரு ஒரு அனாயிண்டிங் வரும், அப்படிலாம் வந்து அவருக்கு எதுவுமே தெரியாது. 9ஆம் வசனத்துல கேக்குறாரு, அவர்கள் அக்கறைப்பட்ட பின்பு எலியா எலிசாவை நோக்கி, நான் உன்னை விட்டு எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்னே நான் உனக்கு என்ன செய்ய வேண்டியது என்ன கேள் என்றார். அதற்கு எலிசா, உம்மிடத்தில் உள்ள ஆவியின் வரம் எனக்கு இரட்டிப்பாய் கிடைக்கும்படி வேண்டுகிறேன் என்றான். அதற்கு அவன், அரிதான காரியத்தை கேட்டாய், உன்னை விட்டு நான் எடுத்துக்கொள்ளப்படுகையில் என்னை நீ கண்டால் உனக்கு கிடைக்கும், இல்லாவிட்டால் கிடைக்காது. அப்பயே ஆண்டவர் வந்து ஒரு சின்ன டெஸ்ட் வச்சுதான் ஆண்டவர் கொடுக்குறாரு. சும்மா உடனே எல்லாம் ஆண்டவர் தூக்கி கொடுக்கல, ஒரு டெஸ்ட் வைக்கிறார். ஒரு அரிதான ஒரு விஷயம், அரிதான விஷயம். எலியா பாக்குறாரு, பரவாயில்ல நீ வந்து நல்லா இருப்பையா, என்னைய அனாயிட்டிங்க நீ 2 மடங்கு கேட்கறியா அப்படின்ற மாதிரி. சரி, அதனால ஆண்டவர் வந்து ஒரு இதோட கொடுக்குறாரு. இப்ப அதெல்லாம் ஒரு விஷயம் இல்ல. இப்போ இந்த யூனிக்கான அனாயிண்டிங் வந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த அதிகாரம் நீங்கள் ஃபுல்லாக படித்து பாருங்க, நல்லா இருக்கும். 15ஆம் வசனத்தில், எரிகோவில் பார்த்து கொண்டு நின்ற தீர்க்கதரிசியின் புத்திரர் அவனை கண்ட உடனே எலியாவின் ஆவி எலிசாவின் மேல் இறங்கி இருக்கிறது என்று சொல்லி அவனுக்கு எதிர்கொண்டு போய் தரை மட்டும் குனிந்து அவனை வணங்கி. பாருங்க, அந்த யூனிக்கான ஒரு அனாயிண்டிங் வரும்போது போறப்பெல்லாம் இப்படிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க, நீ போற பாரு இன்னைக்கு எலியா உன்னை விட்டு போயிடுவாங்க. ரிட்டன் வரப்ப அந்த எலியாவுடைய சால்வை இவர் மேல விழுந்ததும் அந்த அனாயிண்டிங் இறங்குனது இவங்க பாக்குறாங்க. பார்த்ததுக்கு அப்புறம் அவங்க சொல்றாங்க, தரை மட்டும் குனிந்து வணங்குறாங்க. இவங்களும் தீர்க்கதரிசிகள் புத்திரர் தான். எலிசாவும் கிட்டத்தட்ட எலிசா வந்து ட்ரைனிங் எடுத்தவர். ஒருவேளை அந்த இடத்துல எலிசா மட்டும் போயிருந்தனால எலியா வந்து கேட்டிருக்காரு. ஒருவேளை இவங்க 50 பேரும் போயிருந்தாலும் அவங்க கிட்டே நான் போறதுக்கு முன்னாடி உங்களுக்கு என்னப்பா வேணும்னு கேட்டிருந்தாங்க. எல்லாரும் வரீங்களே, அழுதுட்டே வரீங்களே, ஒரு ஃபீல் பண்ணிட்டு வரீங்களே, உங்களுக்கு ஏதாச்சும் வேணும் அப்படின்னா அன்னைக்கு அந்த 50 பேரும் கேட்டதான காரியங்கள் அன்னைக்கு அவங்களுக்கு கொடுக்கப்பட்டது. ஆமா, கரெக்ட். ஏன்னா மோசே மேல ஆண்டவர் சொன்னாரு, உன் மேல வைக்கிற இதே ஆவி அந்த 70 30 மேலும் நான் வைக்கிறேன் அப்படின்னாரு. அப்ப அந்த ஆண்டவரால முடியும், அந்த ஆவியானவரால முடியும் கண்டிப்பா. ஒரு யூனிக் அனாயிண்டிங் வேணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, ஆண்டவர் எந்தெந்த பகுதிகளுக்கெல்லாம் போக சொல்றாரோ ஆவியானவர்ல சோர்ந்து போகாம போகணும். ஆண்டவர் நீங்க என்ன இப்படியே சொல்லிட்டு இருக்கீங்க. அது மட்டும் இல்லாம எல்லாரும் பண்ணாத ஒரு விஷயத்த எலிசா பண்ணாரு. அந்த தீர்க்கதரிசிகள் புத்திரருக்கும் தெரியும் இன்னைக்கு எலியா வந்து பரலோகத்துக்கு போறான்றது அவங்களுக்கும் தெரியும். ஏன்னா அந்த ஸ்பிரிச்சுவல் உலகத்துல அவங்க எல்லாருமே ஆண்டோட சத்தத்தை கேட்டிருக்காங்க, ஒரே டைம்ல எல்லாரும் கேட்டிருக்காங்க. ஆனா யாருமே அடுத்து ஸ்டெப் எடுக்கல. அப்ப இந்த யூனிக் அனாயிண்டிங் வந்து எலிசாக்கு மட்டும்தான் வருது. அப்ப இப்படிதான் நம்ம வந்து இது பண்ணணும். யாருமே பண்ணாத ஒரு விஷயத்த நம்ம பண்ணும்போது மட்டும், இந்த ஆண்டவருக்காக பண்ணும்போது மட்டும்தான் நமக்கு எல்லாரையும் விட ஒரு ஸ்டெப் அதிகமான ஒரு அனாயிண்டிங் வந்து நமக்கு கிடைக்கும். அடுத்து நம்ம கடைசியா பார்த்தோம் அப்படின்னா வந்து உண்மையாமே இது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். முக்கியமா இந்த கார்ப்பரேட்ல வேலை பார்க்குறவங்க எந்த இடத்துல வேலை பார்த்தாலுமே சரி, நம்ம ஒரு சில நேரம் எல்லாருமே சேர்ந்து ஒரு தவறுக்கு உடன்பட்டார்கள் அப்படின்னா நீங்க அந்த தவறுக்கு வந்து உடன்படக்கூடாது. நம்ம நீதிமொழிகள் 1ஆம் அதிகாரத்துல ஒரு வசனம் வாசிக்கலாம். 13 14 படிக்கலாம். விலையுயர்ந்த சகலவித பொருட்களையும் கண்டடைவோம், கொள்ளை பொருளினால் நம்முடைய வீடுகளை நிரப்புவோம், எங்களோட பங்காளியா இரு, நம்ம எல்லாருக்கும் ஒரே பை இருக்கும் என்று அவர்கள் சொல்வார்களாகில். இந்த தடவை பார்த்தோம் அப்படின்னா அந்த இடத்துல வந்து அவங்க வந்து தப்பு பண்ண கூப்பிடுறாங்க, வா நம்ம வீட்டுல எல்லாத்தையும் கொள்ளை அடிச்சு நம்ம எல்லாரும் ஒரே மாதிரி ஒரே கையா இருந்து நம்ம அந்த திருட்டுல எல்லாம் ஒன்னா போடுவோம், ஒன்னா போய் நம்ம சேர்ந்து நிற்போம். ஒருவேளை உங்க கார்ப்பரேட்ல ஏதோ ஒரு இடத்துல உங்களை கூப்பிடுறாங்க, ஆனா அது வந்து நம்ம இயேசுவை அறிந்தவர்கள் கிறிஸ்தவர்களுக்கும் அதுக்கும் வந்து கொஞ்சம் உங்களுக்கு வந்து அது வந்து ஒரு தப்புன்னு தெரியுது. ஆண்டவர் பார்வைக்கு இது தப்பாதான் இருக்கும் அப்படின்னு தெரியுது. ஆனால் நமக்கு இது தப்புன்னு தெரிஞ்சு அப்படின்னா நீங்க அவர்களோட பங்காளியா இருக்க வேண்டாம். அவர்கள் அப்படிதான் கூப்பிடுவாங்க. எப்பா நீ ஒரு ஆள் எல்லா ஊரே பண்ணுது, உனக்கு என்ன? ஏதோ ஒரு கரெக்ஷன், ஒரு ஆடிட்டரா இருந்தீங்கன்னா ஒரு கரெக்ஷன் உங்களை மாற்ற சொல்லுவாங்க. ஏதோ ஒன்று அந்த இடத்துல வந்து ஏதோ ஒன்று தான் உங்களை மாற்றி இது பண்ண சொல்றாங்க. எல்லாரும் பண்றாங்க, நம்ம சும்மா ஏற்றி போடுவோம், இப்படி பண்ணுவோம், அப்போலாம் அதான் பொழைக்க முடியும், எல்லாரும் அப்படிதானே இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி இந்த உலகத்துல உங்களை கேட்டாங்க. இல்லை நீங்க ஒரு வியாபாரம் பண்றீங்க, ஒரு ஆளுக்கு ஒரு 0 எக்ஸ்ட்ரா போட்டு விட்டா இப்ப என்ன தெரியவா போகுது? எல்லா உலகத்துல இருக்க எல்லாவனும் அப்படித்தானே பண்றான். இந்த இதை நம்ம இப்படி கொடுத்தா என்ன, இந்த இதெல்லாம் நம்ம பண்ணாம இருந்தா மட்டும்தான் நம்ம வந்து யூனிக்கான அந்த ஒரு விஷயத்தை பெற்றுக்கொள்ள முடியும். அப்பதான் ஆண்டவர் பாப்பாரு, பரவாயில்ல எல்லாரும் வந்து இந்த பாவத்துக்கு விட மாட்டாங்க, என்னுடைய பிள்ளை வந்து இந்த இதுக்கு உடன்படல. அதனாலதான் ஆண்டவர் பாபிலோன்ல வந்து தானியேலையும் அவனுடைய நண்பர்களையும் பெரிய ஸ்தானத்துக்கு கொண்டு போனதுக்கு அதான் காரணம். எல்லாம் மூங்குப்புறம் விழுந்துட்டான். அந்த நேபுகாத்நேச்சார் வச்ச சிலையில எல்லாருமே விழுந்தாச்சு. இவங்க 4 பேர் மட்டும் தான் நிக்கிறாங்க. இவங்களுக்கு மட்டும் ஸ்பெஷலா யாரும் கிளாஸ் எடுத்தா சொல்லி கொடுத்தாங்க, அவங்களுக்கா தோணி இருக்கு,
சரி நம்ம ஆண்டவருக்கு மட்டும் தான் நம்ம விழணும், ஆண்டவர் மட்டும் தான் பணிந்து கொள்ளணும் அப்படின்னு. உடனே வந்து ஆனாலும் அது ஒரு ரிஸ்க் தான். ம். ஒரு சில நம்ம ஃபினான்ஸ்ல வந்து நம்ம வந்து மித்தவங்களை விட நம்ம கொஞ்சம் கம்மி ஆகலாம். ஆனாலும் அந்த உண்மையை நம்ம காத்திருக்கோம். ஏன்னா ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியத்தை செஞ்சு நம்ம இந்த உலகம் முழுசும் நம்ம நல்லா சுகமா வாழ்ந்தால் என்ன பயன்? நமக்கு வந்து அந்த இடத்துல ஒரு இதே இல்லை. நீ அந்த இடத்துல தனித்து வாழ்ந்தால் பரவாயில்ல. ஆனா நீங்க தனித்து வாழ்றது கூடிய ஒரு இதை வந்து கண்டிப்பா அந்த சம்மந்தப்பட்ட நபரோ யாரோ ஒரு நாள் உணர்வாங்க. அப்படியே இல்லாட்டினாலும் ஆண்டவர் நம்ம அவங்கள உணர்த்தி வச்சு அன்னைக்கு எப்படி அந்த மொர்தெகாய்க்கு வந்து அந்த ராஜா தூங்கிட்டு இருக்கும்போது அந்த உணர்வை கொடுத்து அந்த உயர்வை வந்து கொடுத்தாங்க. ஒருவேளை அது மறக்கப்பட்டதா கூட இருக்கலாம். நீங்க வந்து நான் மட்டும்தான் உண்மை, ஆமா நான் மட்டும் உண்மையா இருந்து என்ன ஆக போகுது, எனக்கு என்ன நடக்க போகுது அப்படின்னு நிறைய பேர் யார் சொல்றாங்க. என்னை நான் கனப்படுத்துவா? உண்மையா இருக்கிறது யாருக்கும் தெரிய போதா, பார்க்க போறாங்களா, நான் இப்படி ஒரு ஆள் இருக்கேன்றது யாருக்கும் தெரிய போதா அப்படின்னு. ஆண்டவர் பார்த்துட்டு இருக்காரு, பரலோகத்துல இருக்கிறவர் பார்த்துட்டு இருக்காரு, எப்பயுமே நம்மளை பார்த்துட்டு இருக்காரு. யாரும் உங்களை பார்க்கலன்னு மட்டும் நினைக்காதீங்க. மனுஷங்க வேணா நீங்க செய்யற நன்மையிலோ உங்களுடைய சின்ன சின்ன நல்ல குணங்களையோ யாருமே செய்யாததை நீங்க ஒரு ஆள் பண்ணலாம். அதை வேணா மனுஷங்க வேணா கண்டுகொள்ளாம இருக்கலாம். ஆனா கர்த்தர் மேல இருந்து பார்த்துட்டே இருக்காரு. கண்டிப்பா. அவர் அந்த ஒரு யூனிக் அனாயிட்டிங் அன்னைக்கு வந்து 50 தீர்க்கதரிசிகள் புத்திரர் இருந்தும் இந்த எலிசா மட்டும் எதுக்காக பின்னாடியே போனாரு? அதான் ஆண்டவர் பார்த்தாரு. இவர் மட்டும் பின்னாடியே வந்ததை பார்த்தாரு, எலியாவும் பார்த்தாரு. அதனாலதான் அவரும் கேட்கிறாரு, சரி இவருக்கு நம்ம ஒரு ரிவார்டு கொடுப்போம். கண்டிப்பா எலியா வந்து மத்த தீர்க்கதரிசிகளுக்கும் ட்ரைனிங் கொடுத்துருப்பாரு. அந்த 50 பேருக்கும் அந்த ப்ராஃபட்டிக் ஸ்கூல்ல வந்து கண்டிப்பா சொல்லி கொடுத்துருப்பாரு. ஆனா யாருமே வந்து அப்படி வந்து ஒரு இதா வரல. ஒரு சில பேருக்கு நீங்களே இது பண்ணலாம். ஏன்னா மனுஷீகமா நம்மளே யோசிப்போம் பாத்தீங்களா. ஒரு 50 பேருக்கு இது பண்றப்ப இயேசு கிறிஸ்துவே சொல்றாரு, 10 பேரை குணமாக்கினேன், ஒருத்தன் தாப்பா வந்து நன்றி சொல்றான். நான் சொல்றேன், கண்டிப்பா அந்த ஒருத்தர் நபருடைய வாழ்க்கையில ஆண்டவர் இன்னும் பெரிய காரியங்களா தான் செஞ்சிருப்பாரு. 10 பேர் இருக்கிற இடத்துல நான் ஸ்பெஷலான ஒரு அனாயிட்டிங்கோட இருக்கணும், ஒரு யூனிக்கான ஒரு வரம் எனக்கு வேணும், தனிப்பட்ட விதத்துல ஒரு அபிஷேகம், ஒரு வரம், தாளந்து எல்லாம் வேணும்னு நம்ம நினைச்சோம் அப்படின்னா அவங்க எல்லாரையும் விட ஒரு ஸ்டெப் ஒண்ணு சாக்ரிஃபைஸ் பண்ணணும். அவங்க எல்லாரும் போல நம்ம தப்பு செய்யக்கூடாது. அவங்க எல்லாரும் பரிசுத்தமா இருந்தாலும் அவங்கள விட ஒரு ஸ்டெப் நம்ம பரிசுத்தமா இருக்கும். கண்டிப்பா இது எல்லாம் நம்ம பண்ணா மட்டும்தான் ஆண்டவரும் நமக்கு ஒரு ஸ்டெப் அதிகமா ஒரு அனாயிட்டிங்க தருவார். நீங்க ஒர்க் பண்ற பிளேஸ்ல உங்களை பார்க்கும்போது அவங்களுக்கு ஒரு வித்தியாசத்தை அவங்க உணர்வாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிரோஜனமாக இருந்திருக்கும் அப்போ நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஏன் அப்படின்னா இதை வந்து நிறைய பேர் நம்ம எல்லாருமே ஆசைப்படுவோம். ஆனால் இது வந்து கொஞ்சம் கடினமான விஷயம். உடனே உங்களுக்கு தரலாட்டாலும் நிச்சயமாக தேவன் வந்து ஒரு நாள் உங்களை வந்து வெளியரங்கமாக ஆண்டவர் வந்து உயர்த்துவார். ஏன்னா நம்ம பார்த்த மாதிரி எல்லாருக்குமே ஆண்டவர் வந்து அந்த நேரம் உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும்போது, ஆனால் அதுக்கடுத்து கொஞ்சம் நல்ல வெளியரங்கமாக ஆண்டவர் வந்து உங்களுக்கு உயர்வு கொடுத்தாரு. ஸோ உங்களுக்கும் அந்த மாதிரி வந்து தருவார். இந்த சத்தியத்தை நீங்கள் கேட்டிருப்பீங்க. நிச்சயமாக இதற்காக நீங்கள் தொடர்ந்து ப்ரேயர் பண்ணுங்க. ஆண்டவர் வந்து உங்களுக்கு உதவி செய்வார். மீன் உங்களை அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.